பர்சனலா எனக்கு ஒரு முக்கியமான படம். ஏன்னா நாயகன்ல தான் எனக்கு மணி சாரோடையும் கமல் சாரோடையும் நான் வந்து முதல்ல அறிமுகமாகிறேன். அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து 38 வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணும்போது அதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா நானும் அதுல இருக்கின்றதுல வந்து எனக்கு மிக நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது இல்லாமலேயே இந்த படம் வந்து இந்த மேடைக்காக சொல்லல, மரபுக்காக சொல்லல, தமிழ் சினிமாவில வந்து இது ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்க போகுது. வேஸ்ட் ப்ரோ, நல்லாலாம் இல்லை ப்ரோ. நான் எல்லா படமும் பார்ப்பேன். சரி படம் வந்திருக்கோம் பார்க்கலாம்னா பார்த்தேன். ரைட்டிங்கே கிடையாது, ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருக்கு. சுத்தமாக ரைட்டிங்னு ஒன்று கிடையவே கிடையாது. பழைய படத்தோட டைலாகு அதான் ஒரு 10 சென்டிமெண்ட் படம். விவேகம் படம், விவேகமே பரவாயில்ல. உள்ளேருந்து தலை ஏஞ்சி வரும்போது பின்னாடி பிஜிஎம்லாம் நல்லா இருக்கும். ஒரே பிஜிஎம் தான். இவர் கண்ணாடி போட்டாருன்னா விண்வெளி நாயகான்னு போயிட்டே இருக்கிறார் அவர் பாட்டில். படம் டோட்டல் வேஸ்ட். சிம்பு பெஸ்ட். ஏசி காத்து பாசிட்டிவ் ப்ரோ. சவுண்ட் நல்லா இருந்துச்சு. ரோஹிணி தேட்டர் நல்லா வச்சிருக்காங்க ஸ்க்ரீனு. இதெல்லாம் பாசிட்டிவ் இந்த படத்தில். இந்த தேட்டரில் கொடுத்த காசு வேஸ்ட்டு. நைட் ஷிஃப்ட் போயிட்டு அப்படியே வரேன். நைட் 6 மணிக்கு ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரேன். படத்தை அவனுக்கு சொல்ல வேறு எடுத்து வச்சிருக்கானுங்க. ஜஸ்ட் ஹம்பக், ஸ்கேம்.